ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். தனிநபர் வருமானத்தில் முத்திரை பதிக்கிறது. தேசிய வளர்ச்சியை விட தமிழகத்தின் வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது என அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஆனால் தமிழக அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை திமுக அரசின் பொருளாதார இலக்குகள் தோல்வி என்பதற்கு ஒப்புதல் வாக்குமூலம் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். இன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளியிட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளியிட்டார். இதில் தனிநபர் வருமானம் முத்திரை பதிக்கிறது, தேசிய வளர்ச்சியை விட தமிழகத்தின் வளர்ச்சி நல்லா இருக்குது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து இன்றைக்கி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் திமுக அரசின் சாதனைகள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட இன்னும் என்னென்ன செய்ய இருக்கிறோங்கிறதெல்லாம் அவர் பட்டியலிட்டார். திமுகவினர் இது வரவேற்கத்தக்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்கள்லாம் பெருமிதம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அந்த மாதிரி சொல்லுது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை ஒன்றிய அரசு எந்த முறையில் வெளியிடுகிறது, முதல் முறையாக தமிழ்நாடு அரசு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரசுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதல் முறையாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்படுகிறது. அநேகமா காட்சி ஊடகங்களும் எழுத்து ஊடகங்களையும் பார்க்கக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பட்ஜெட்ல வரலாம். ஆனா அந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்ட உடனே பலதரப்பட்ட பொருளாதாரம் தொடர்புடைய மிகப்பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் இதை சரியான விமர்சனத்தோட பார்த்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த டீடைல்ஸ் கூட நான் பின்னால வரேன். அவங்க சொல்லி இருக்கிறதுக்கும் ஒன்றிய அரசு செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த 4 குவார்டர்ல ஒன்றிய அரசு 2வது குவார்டர்ல கீழே இறங்கி 3வது குவார்டர்ல கொஞ்சம் முன்னேற்றத்தை உருவாக்கி 4வது குவார்டர்ல உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் என்ற ஒரு பொய் அறிக்கையை பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டதாக ஹிந்து உட்பட ஒயர் உட்பட பல்வேறு நாளிதழ்கள் விமர்சனம் செய்து கிட்டத்தட்ட 10 கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த 2வது குவார்டர்ல நம்ம எப்படி குறைஞ்சோன்றதுக்கு இந்த அரசு பொருளாதார அறிஞர்கள் சொன்ன விஷயத்தில் அக்கறை செலுத்தாததால் அது எப்படி கீழே வந்தது என்றும், 3வதுல இப்ப சமீபத்துல நம்ம எதிர்பார்க்கிறது தான் 4வது குவார்டரு, இப்ப இந்த 3வது குவார்டர்ல அது மட்டுப்படுத்தப்பட்டு எப்படி கொண்டு போகப்படுகிறது என்றும் அந்த ஆங்கில நாளிதழ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நிதி அமைச்சர் ஒதுக்கக்கூடிய தொகை அறிவிப்பு அமுலாக்கம். இந்த அறிவிப்பு அமுலாக்கத்துக்கு இருக்கக்கூடிய கேப் ஓரளவு இருந்ததுன்னா நம்முடைய முன்னேற்றமோ அல்லது பின்னடைவோ நாம எதிர்பார்த்ததை விட மேல கீழே இருக்கும். ஆனால் ஒன்றிய அரசு அறிவித்த சட்டங்களுக்கு அல்லது சட்ட ஒதுக்கீடுகளுக்கு கிட்ட கூட நெருங்காம அது ஒரு புள்ளி விவர கணக்காக இந்த கடந்த 4 குவார்டர்ல, அதாவது இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கிற 3 குவார்டர்ல 2வது குவார்டர்ல இந்த ஒன்றிய அரசு மிகப்பெரிய அளவிற்கு பலகீனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்றுதான் உத்சா பட்நாயக் உட்பட ஒரு 10 அறிஞர்கள், பொருளாதார அறிஞர்கள், இந்திய பொருளாதாரம் குறிப்பா நீங்க இந்த ஒன்றிய அரசு செய்யும் போதே பாத்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையில கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7.5 லட்சம் கோடி கடந்த 54 நாட்களில் நாம் இழந்திருக்கிறோம். இது பட்ஜெட் அமலாக்கம், பொருளாதார ஆய்வறிக்கை, ஒன்றிய அரசு செய்த இந்தியாவுக்கான ஒழுக்கக்கேடு, மோசமான இந்தியாவை உருவாக்குவதற்கான நடைமுறை. அப்படியே நீங்க தமிழ்நாடு அரசுக்கு இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை குறை சொன்னவங்க கிட்ட வாங்க.
இந்த பொருளாதார ஆய்வறிக்கை சரியில்லை என்று சொன்னவர்கள் எந்த வகையில் இது சரியில்லை என்று சொல்லணும். குறிப்பா நீங்க கேள்வியில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது சரியில்லை என்று சொன்னார். அவருடைய கட்சி சார்பா ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அவர் ஒரு மாடல் பட்ஜெட் ஒன்று போட்டார், அவரும் அவங்க மகனும் சேர்ந்து. அந்த அறிக்கையை படித்தவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றிய அரசு போலவே அது ஒரு கற்பனையில் விவசாயத்துறையில் வெளியிடப்பட்ட ஒரு போலி புள்ளி விவரம். இந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலீடு செக்டார் தொழில்துறையில் எதிர்பார்த்தது 6.1. நாம முதல் குவார்டர்ல 3.4 அடைந்து விட்டோம். இரண்டாவதுல அது 5.1 வந்திருக்கிறது. மூன்றாவது பலவீனத்தை நோக்கி செல்லாமல் மேலே போய் கொண்டிருக்கிறது. இப்ப ராஜவேல் சார் நான் சொன்ன ஒன்றிய அரசுல 2ல விழுந்து மேலே எழுந்தோன்றதையும், தமிழ்நாடு அரசு ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய 1, 2, 3லயும் ஸ்லோ டெவலப்மெண்ட் ஸ்டெடிலி என்ற வார்த்தையை நீங்க அதுல பார்க்கலாம். இது நான் சொல்றது தொழில்துறை. தொழில்துறை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய 8.5% வரும் என்று முதலாளிகள் குரல் கொடுக்கிறார்கள். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில அந்த முன்னேற்றத்தை செய்ய முடியவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தொழில்துறை பின்னுக்கு போகல. ராமதாஸ் அவர்கள் சொன்ன விவசாயத்துறையில அவருடைய கற்பனை நாடகத்திற்கும் நம்முடைய நிஜமான புள்ளி விவரத்திற்கும் போன தடவை நெல்லுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஹெக்டார் ஏக்கர் நிலப்பரப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு விவசாயத்துக்கு எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நெல் பகுதியில என்ன முன்னேற்றம் செய்திருக்கிறோம் என்று பார்த்தால், நெல் ஏற்ற இறக்க வெயில் மழையின் காரணமாக குறைந்திருக்க வேண்டும். ஆனால் சரியான நேரத்தில் அந்த நெற்பயிர்கள் பாதுகாக்கப்பட்டதாலும் பயிர் காப்பீடு முறையை சரியாக மானிட்டர் செய்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்ததாலும் நெல் விநியோகம், நெல் உற்பத்தி என்பதில் நாம முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். சரி, வெறும் நெல்லை மட்டும் சொல்லிட்டு போனா போதுமா சார்? பணப்பயிர்கள்ல இவங்களுடைய நிலைமை என்ன? பணப்பயிர்கள்ல ரூரல் ஏரியாவில் நாம் எதிர்பார்த்ததை விட விவசாயத்தில் முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயத்துல நாம செய்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நாம செய்யணும் என்ற கற்பனையும் நடவடிக்கையும் நமக்கு தேவைதான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில்துறையிலையும் நாம கீழே விழல. விவசாயத்திலையும் நெல் உட்பட பணப்பயிர்கள் உட்பட ஒரு முன்னேற்றத்தை தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்டில் செய்திருக்கிறது என்றதை கோடிட்டு காட்டக்கூடிய வேலை தான் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை. மூணாவது நிகழ்ச்சி பாருங்க, சர்வீஸ் செக்டார்ல மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுலதான் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு சொன்னா, அர்பனைசேஷன், நகராட்சி மாநகராட்சி, ஊராட்சிய நகராட்சியா மாற்றுறது, அந்த ஊராட்சி டு நகராட்சியில மாறுறது, நகராட்சி டு மாநகராட்சி மாறுறதுல அவங்கள லிங்க் பண்ணி அதை கொண்டு போவதற்கு தேவையான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அது இந்த தமிழ்நாடு அரசு பொருளாதார ஆய்வறிக்கையில் சுட்டி காட்டியதை போல பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். முன்னேற்றத்தை சமமாக பங்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க, அப்படியே நீங்க ஆந்திர பிரதேசத்துக்கே வாங்க. சந்திரபாபு நாயுடு அதை லிங்க் பண்ண முடியாம கடனில் சிக்கி உள்ள ஆந்திர பிரதேசத்தினுடைய அந்த பொருளாதார நிலைமையை சரி செய்ய முடியாமல் 3 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்து அவர் எதிர்பார்த்த காசு கிடைக்காம ஆந்திர பிரதேசம் நெருக்கடியை திக்கி தவிக்கிறதுன்னு பேப்பர்ல எழுதலாம் கடந்த 4 நாளா. அப்போ தமிழ்நாடு அரசு அந்த ஹியூமானிட்டி டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வாழ்வாதாரத்திற்கு தேவையான வளர்ச்சி குறியீடு, இதுல முதலீடுகள் வெளிநாடுகள்ல போய் கொண்டு வந்தது போன பீரியடை விட இந்த பீரியடு அதிகம். 6,86,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 67 லட்சத்திலிருந்து 70 லட்சம் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஸ்கீம். இப்போ பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அறிவிச்சிருக்கிற பட்ஜெட் நிறைய வேலை வாய்ப்பினை உருவாக்கவில்லை, வேலை வாய்ப்பு கிடைக்காம மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்ற நிஜம் நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல்
அதுல ஒரு கண்காணிப்பு என்பது தேவை என்ற முறையில நிதானமான அணுகுமுறையை இந்த அரசு கடைபிடிப்பது, குறைந்தபட்ச கான்ட்ராக்ட் தொழிலையாவது தொழிலாளிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நிரந்தரமா கொண்டு வரணும், அவர்களுக்கு நிரந்தரமா வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்பதில் மாறு கருத்து இல்லை. ஆனா எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு மோசமான அணுகுமுறையை ஒன்றிய அரசு செய்யும் போது, நிதி என்பது இல்லாத போது, உலக மொழிகளில் 45 மொழிகளில் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தது, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முதலீடுகளை கொண்டு வருவதில் அவர்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய சௌகரியத்திற்கு அதை அனுமதித்திருப்பது, இதெல்லாம் ஒன்றிய அரசை விட தமிழ்நாடு அரசு சரியாக செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா, தமிழ்நாடை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடியது நிதி மதிப்பீடு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமா கல்வியை நாசப்படுத்துவது, நேற்றைக்கு திடீர்னு யாரெல்லாம் அந்த இந்த கோயில்கள் யாருடைய இந்து சமய அறநிலையத்துறையில இருக்குதோ அவர்களுக்கு ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய மோசமான இது, கேள்விக்கு நாடாளுமன்றத்துல பதில் சொல்லாம என்றைக்கோ நடந்த ஜெயலலிதா பிரச்சனையை பேசக்கூடிய போக்கு, இவற்றுக்கு நடுவே உணர்ச்சி வசப்படாமல் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை மேலும் மேலே கொண்டு போய் எல்லா மாநிலங்களிலும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய தமிழகத்தை இன்னும் கூடுதலாக கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் இந்த அறிக்கையை பார்க்க வேண்டும், பட்ஜெட்டை பார்க்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்க எத்தனை மாணவர்களுக்கு அந்த கல்வி சப்ஜெக்ட்ல கூட மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது தொடர்ந்து அமலாக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அரசு எங்க இருக்கு பாருங்க. தமிழ்நாடு அரசு அது இந்த மாணவர்களின் கல்வியில் காட்டக்கூடிய அக்கறை. அதே மாதிரி நாம அனுமதிக்கப்பட்ட அந்த ரூபாய் நோட்டுக்கான அந்த சிம்பலை ரூபாய்னு மாத்திக்கிறது என்னுடைய உரிமை தான். தமிழகத்தினுடைய என்னுடைய உரிமையை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஒன்றிய நிதி அமைச்சரா இருந்தா உனக்கு அதிகாரம் இருக்கு என்று நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. தவறு. ஒன்றிய நிதி அமைச்சர் நீங்க நாடாளுமன்றத்தில் பேசும்போது தமிழகத்தை மிகவும் இழிவுக்குறைவாய் பேசிவிட்டு இப்போது தமிழ் மொழி மற்ற சப்ஜெக்ட்ல மோசமான விஷயம் பேசினா மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய இந்த நிதி ஒதுக்கீடு, அந்த நிதியினுடைய பட்ஜெட் அறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அரசின் அங்கீகரிக்கப்பட்டது, அதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதாவது எந்த நாட்டுக்கான ஒரு நாணயமும் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாநிலத்தில் உள்ள ப்ரொபோசலை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். போன முறை அதை அமுலாக்கினது நாம தான், திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதுதான் அவங்க சொல்றாங்க. திமுக ஆட்சியில கலைஞர் இருந்தப்பதான் அது செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது அப்பவே எதிர்க்கல யாரும். அப்போ ஒப்புக்கொண்டு இப்ப அதை ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு உள்ள பொலிட்டிக்கல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ்ல தமிழ் மொழி சப்ஜெக்ட்ல தமிழ் மொழிக்கு நீங்கள் இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியை பார்த்து கொண்டிருக்கும் போது மொத்தமா 37,565 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல தமிழ் ஆசிரியர்களை போடாம பள்ளி இல்லாத இடத்துல சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் ஆசிரியர்கள் போட்டு 37,000 வேகன்சில 48,000 பேர்களை நியமித்த ஒன்றிய அரசு நமக்கு நீ எப்படி செயல்படணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் அந்த தமிழ் மொழிக்கான ஆசிரியர்கள் வேண்டும் என்ற நம்முடைய கோரிக்கையை கணக்கில் கொள்ளாமல் அந்த அதிகாரத்தை சமீபத்திய உத்தரவின் மூலம் ஒன்றிய அரசு மேற்கொண்டு விட்டு அதுல நம்ம அந்த ரூபாய் நோட்டை மாற்றுவதில் ஏன் நீங்க செய்யறீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு தமிழர்கள் மீது கொடுக்கப்படுகின்ற தாக்குதலின் மூலமாகத்தான், அந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்காகத்தான் இளைய தலைமுறைக்கு நம்முடைய உரிமை என்ன என்பதை சொல்லத்தான் இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு சில தமிழ் புலவர்களை வச்சு பேச சொன்னாங்க. ரூ என்பது வராது, ஊ முன்னால போட்டு உரு அப்படின்னு தான் போடணும்னாங்க. சண்டைன்னு வரும்போது கத்தி சண்டைய எப்படி நடத்தணும்னு பார்க்கணுமே ஒழிய எந்த பிராண்ட் கத்தின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எங்கு வேணாலும் போய் ஆளை கூட்டு குழப்புவதற்கான ஏற்பாடு செய்வார்கள். நாம அதை மாற்றுவது என்று முடிவு செய்து ரூ என்று பேசுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதை நம்ம சரியா செய்யறோம். நேற்று மணிப்பூர் பட்ஜெட்டை பத்தி இந்த அம்மா அறிவிக்கும் போது மணிப்பூரினுடைய காங்கிரஸ் எம்பி கேட்ட ஒரே கேள்வி, அங்க இருக்கக்கூடிய மக்களின் செலவினங்களுக்கு எவ்வளவு என்று அறுதியிட்டு சொல்லாமல்
பொத்தாம் பொதுவாக பட்ஜெட்டை பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னாங்க பாருங்க. அது உரிமை குரல். இது சந்தில சிந்து பாடுறது. நம்ம நிர்மலா சீதாராமன் திமுக சொன்னதை ஏன் நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று கேட்கிற மாதிரியான கேள்வி அது. அது சந்தில சிந்து பாடுற வேலை. அதையெல்லாம் பார்த்து நம்ம ஏமாற மாட்டோம் என்பதுதான் இன்னைக்கு நிஜமான உண்மை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் மார்ச் 22ஆம் தேதி நடக்க இருக்கு. அதில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், ஒடிசா மாநில முதல்வர்களை சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. மாநில அமைச்சர்கள் நேரடியாக சென்று அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்படும்? இந்த கூட்டம் எந்த வகையில் பலன் தரும் என எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் உள்ள வாய்க்கால் தகராறு வெறும் தொகுதி மறுசீரமைப்புல மட்டும் இல்லை. அதாவது அந்த ஆளும் கட்சியில அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வரலாற்றை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க எந்த தொகுதியை எப்படி மாற்றினாலும் அது 2 விதத்துல வரணும். 1 எல்லை வரையறை, 2 அவர்கள் பேசுகின்ற மொழி, 3 மக்கள் தொகை. இந்த அரசு இப்ப எடுத்திருக்கக்கூடிய முடிவு உடனடி அவசியமா என்று கேள்வி கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை என்பதை அரசியல் தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். சரி, அவசரமாக இந்த அரசு செய்ய வேண்டும் என்று சொன்னால் போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அதிகரிக்கப்பட வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கிறோம். ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தால் நடக்கல. 543 இன்னைக்கு 700 சில்லற அல்லது 802. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பார்லிமெண்ட், ஏற்றி வைக்கப்பட்ட புதிய தொகுதிகள் என்பதே ஜனநாயக விரோத தன்னுடைய அதிகார பலத்தை மோசமாக அமுலாக்கக்கூடிய செயல். இதை எந்த ஜனநாயக சக்திகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் 2வது சொன்னபடி வரையறையில மாவட்டங்கள் பிரிக்கும் போது மாநிலத்துக்குள்ள கொண்டு வருவதில் ஒரு மித்த கருத்துப்பாடு பேசுவதற்கு அந்த பகுதியில் உள்ள மக்களோட, மொழி பேசும் மக்களோட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர்கள் பேசி முடிவு செய்வார்கள். இப்போ மாநிலங்களை அப்படி அறிவிக்கும் போது இந்த அரசு அறிவித்ததா என்று கேட்டால் அறிவிக்கவில்லை. அதில் ஏகப்பட்ட குழப்பத்தை உருவாக்கினார்கள். இப்ப நீங்க மணிப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய 2 பிரிவினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம், மகாராஷ்டிரால அப்பப்ப வந்துட்டு போகக்கூடிய கலவரம், கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பார்டர் பிரச்சனை சீராத அந்த நோக்கம், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வைக்கணும். ஒழுங்கான ஆந்திர பிரதேசம் 2ஆ பிரிஞ்சு அதுல உள்ள தலைநகர் பிரச்சனையே செட்டில் ஆகாத சூழல்ல பாப்புலேஷனை மட்டுமே இந்த ஒன்றிய அரசு கணக்கில் கொண்டு செய்வது சரியல்ல என்பது எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லி இருக்கின்றன. நம்ம சரி அப்படிதான் மாறிதான் ஆகணும்னு போது என்ன பண்ணாங்க, யாரும் கேள்வி கேட்காத மாதிரி ஒரு முன்னாள் ஜனாதிபதியை வைத்து ஒரு கமிட்டி போட்டு, முன்னாள் ஜனாதிபதி எந்த கமிட்டிக்கும் தலைமை தாங்க கூடாது என்ற விதி இருக்கு. ஆனா தலையாட்டுவதற்கு ஒரு முன்னாள் ஜனாதிபதி வேணும்ன்ற அடிப்படையில அவரை வச்சு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய பேர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று முகநூல்ல மற்ற இடங்கள்ல RTIல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கசிய வந்திருக்கிறது. அதில் சொன்னவர்கள் அனைவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பகுதி மாநிலமும் தன்னுடைய ஏற்கனவே உள்ள நிலையிலிருந்து கீழே இறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாப்புலேஷனை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி குடும்ப கட்டுப்பாடை அமுலாக்குவதற்கு நமக்கு தண்டனை, அதை அமுலாக்காத வடக்கு பகுதி மாநிலங்களுக்கு பம்பர் பரிசு என்பது ஆரோக்கியம் இல்லை என்று கருத்துக்கள் அந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய அறிக்கையிலேயே வந்திருக்கிறது. ஒரு நடுநாயகமாக எப்படி தீர்ப்பு சொல்றாங்கன்னு சொன்னா, கன்வர்ஷன் ஃபேக்டர் என்கிட்ட இப்போ 39, ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரியை சேர்த்து 41 இருந்து 2 தொகுதியை இழந்து நம்ம 39ஆக இருக்கிறோம். 1 சேர்த்து பாண்டிச்சேரி சேர்த்து 40. 7.26 என்பது நம்முடைய கன்வர்ஷன் ஃபேக்டர். இப்ப இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனை கணக்குல வச்சுக்கிட்டு அப்ராக்சிமேட் கணக்கு வச்சா கூட எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக 5 முதல் 8 வரை தொகுதிகள் கூட வேண்டும். உத்தரப்பிரதேசம், பீகார்ல 26 ஏற்றம், தமிழ்நாடு, கர்நாடகால 8, 9 தொகுதிகள் இறக்கம் என்பது ஏற்றத்தாழ்வானது. ஆகவே இது அமலாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனையிலும் தொகுதி பரிசீலனைப்பு மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி, அந்த நிதிக்கு நிபந்தனை விதிப்பது, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சொன்ன அடிப்படையில
நாம் எதிர்பார்த்ததை விட ஒரிசா உட்பட, நாம் எதிர்பார்த்தது தென் மாநிலம் மட்டும்தான், இப்போ ஒரிசா, ஜம்மு காஷ்மீர் போன்றவர்கள் இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்த நடுநிலையாளர்களும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதனால தென் திசையில் இருக்கக்கூடிய நம்முடைய பயணம், மாநில உரிமைக்கான போராட்டம், தமிழகத்தை வஞ்சித்து விட்டு இந்தியா வளர்வது சரியான ஒரு இந்திய ஒற்றுமைக்கு உதவாது என்றுதான் நம்ம கருதும். கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.